வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீகுரு உமா வெங்கட். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் ஏன் கத்துக்கணும் அப்படிங்கிற கேள்வி தான் நெறைய பேருக்கு இருக்குது. ஏன் கத்துக்க கூடாது? நம்ம ஏதோ ஒரு வகுப்பு அப்படிங்கிறது படிக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து தன்னுடைய ஒரு தேவைக்காக கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கிறாங்க, ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறாங்க, பேட்மிட்டன் நெறைய கல்வி அப்படிங்கிறது படிக்கிறாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையா அப்படின்னா, ஒரு 50% அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். ஜோதிடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வாழ்க்கைக்கு முழுமையாக 100% அவங்களுக்கு உதவி பண்ணுமானா உதவி பண்ணும்னு சொல்லலாம். எல்லா விதத்திலையும். அதே மாரி நான் செய்யக்கூடிய முயற்சிகள்ல எந்த விதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியணும். நான் முயற்சி பண்ணலாமா கூடாதா? நான் ஏதாட்டி ட்ரை பண்ணலாமா? சார் சொல்லுவாங்க, "நீங்க சும்மாவே இருங்கய்யா, உங்களுக்கு தானா நடக்கும்பாங்க." அப்ப நான் சும்மாவே இருந்தா போதுமா? என்னோட செயல்கள் வந்து தானாக நடக்குமா? என்னுடைய ஜாதகத்திற்கு என்னுடைய கிரகங்கள் வந்து அது வலியுறுத்துமானா கண்டிப்பாக சொல்லும்னு சொல்லலாம். சரி, எனக்கு வந்து வீடு வாங்குறதுக்குண்டான காலம் எப்போது? 10 வருஷமா நான் ட்ரை பண்றேன். நெனச்சுண்டே இருக்கேன். எப்படி? மனசுக்குள்ள வீடு வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தை, அந்த திட்டமிடுதலை செயல்படக்கூடிய காலம் எப்போது? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும். எந்த காலகட்டத்தில அதை செய்தால் அது சரியாகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. சரி, எனக்கு குழந்தைகள பத்தி கவலைகள் நெறைய இருக்குது. குழந்தைகள் படிப்பாங்களா? அவங்க நல்லா இருப்பாங்களா? அவங்க வேற வழியில போறாங்களா? அவங்களுக்கு சரியான முறையில திருமணம் அமைத்து கொடுக்கணும். இந்த மாரி சிந்தனைகள் என்னை போட்டு ஆட்கொள்ளுது. நெறைய சொல்லலாம். நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு 100 கேள்விக்கு பதில் அப்படிங்கிறது எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும். இந்த இந்த கேள்விக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க உங்களுக்கு? ஏன்னா, தினமும் ஒரு கேள்வி அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுவாங்க? யார் சொல்லி தான் நீங்க திருப்தி ஆவீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். நம்ம எதாட்டி சொன்னா கேட்போமா? மறுபடியும் கேள்வி கணைகளை நம்ம அடுக்கிண்டே தான் போவோம். ஏன்னா, இந்த உலகம் வந்து யாரையாட்டி நம்பி, 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 நம்பி வாழ நம்மள கத்துக் குடுத்துருச்சுன்னு சொல்லுவோம். அதற்காக தான் ஜோதிடம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரீசனே அதுக்காக தான். அக்ஷய லக்ன பத்ததி வந்து மிக எளிமையான ஜோதிடம். எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்த கொண்டு வருமானா, கண்டிப்பாக கொண்டு வரும்னு சொல்லலாம். நான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய எதிர்கால திட்டமிடுதலுக்காக, நான் எந்த காலகட்டத்தில எந்த செயல் செய்தா அது எனக்கு பலிதம் கொடுக்கும் அப்படிங்கிறத ஏஎல்பி ஜோதிடம் மூலமாக கற்றுக்கொண்டேன். அதை உணர்ந்தேன். அதன் மூலமாக நான் பயணம் பண்றேன். நெறைய நண்பர்களுக்கு வகுப்பை பற்றி, வகுப்புல எப்படி நடந்துக்கிறது? வகுப்புல என்ன நடத்துறாங்க? வகுப்ப பற்றி தகவல்கள், வகுப்புக்கு வந்து எந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கிளாஸ் சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. நீங்க எத படிச்சுட்டு வரணும்? எத படிக்கவே வேண்டாம். நீங்க படிக்கவே வேண்டாம். சாதாரணமா வந்து உட்காருங்க. உங்களுக்கு ஏஎல்பி வகுப்பு வந்து உங்களுக்கு ஜோதிடம் கத்துக் கொடுக்குமானா, கண்டிப்பாக கத்துக் கொடுக்கும். இதற்கு நான் ஜாதகம் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய ஜாதகத்த நான் தெரிஞ்சுட்டேன்னா, அது வந்து எனக்கு கைட் பண்ணுமானா கைட் பண்ணும். இதெல்லாம் உங்களுக்கு யாரும் சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. அதையும் சொல்லிட்டேன். நீ இப்படி தான் நடக்கணும், இப்படி நல்லா இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. தெரிஞ்சா நம்ம அம்மா சொல்லுவாங்க, இல்லன்னா அக்கா, தங்கச்சி உறவுகள் நன்றாக இருந்தது அப்படின்னா சொல்லுவாங்க. இல்லன்னா அதுவும் கிடையாது. அதுவும் நம்மளுடைய ஜாதகம் அனுசரிச்சு தான். எங்க அக்கா என்கிட்ட சண்டை போட்டா, என் தங்கச்சி என்கிட்ட சண்டை போட்டா, ஏன் தான் இப்படி இருக்கிறாங்களோ ஏன் புலம்புறோம்? வேண்டாம். நம்ம ஜாதக அமைப்பு இத்தனை நாட்களுக்கு பிறகு சகோதர உறவு அப்படிங்கிறது பிரச்சனையை தரும். அதனால நான் அழுத்தம் அனுபவிக்கணும்னு இருந்ததா, அனுபவிச்சு தான் ஆகணும். அத விட முடியாது. நான் அந்த ஜாதகம் தெரிந்து கொண்டேன் என்றால், எனக்கு இந்த வருத்தம் அப்படிங்கிறது வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களுக்காக நான் மனக்கவலை அப்படிங்கிறது கண்டிப்பாக படமாட்டேன். அக்ஷய லக்ன பத்ததி வகுப்பு அப்படிங்கிறது ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஆன்லைன்ல, அதுவும் ஜூம் மீட்டிங்ல அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில நடக்கப் போகிறது. நெறைய நண்பர்கள் படிக்கிறாங்கன்னு சொல்லலாம். நான் இன்னும் படிக்கல. ஏதோ ஒரு தடையாக இருக்குது. இந்த 2025ல அந்த தடைகளை உடைத்துக்கொண்டு நானும் அதுல ஜாயின் பண்ணி என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி பயணமாக மாற்றுவேனானா, கண்டிப்பாக மாற்றக்கூடிய காலம் அப்படிங்கிறது இந்த மாதம். கண்டிப்பாக வகுப்புல வந்து ஜாயின் பண்ணி படிங்க. நன்றி, வணக்கம்.